இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நெகேமியாவின் புத்தகம் 6:9. அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். யாரோட உதவியும் இல்லாமல் நாமளே ஏதாச்சும் முயற்சி செஞ்சு ஒரு தொழிலோ இல்லை வேலையோ அமைச்சுக்கணும்னு நினச்சி ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்கும்போது கரெக்டாக அந்த டைமில் ஒருத்தவங்க வருவாங்க. நம்மளை டீமோட்டிவ் பண்ணுற மாதிரியே ஒருத்தவங்க பேசுவாங்க. நமக்கு இருக்கிற கொஞ்சம் தைரியத்தையும் அவங்க வார்த்தையால் போக வச்சுருவாங்க. உதவி செய்ய ஒருத்தர் வரமாட்டாங்க. ஆனால் நம்ம செய்கிற வேலை செட் ஆகாது, லாபம் இருக்காது, வேஸ்ட்டு, நஷ்டம் உண்டாகும். இப்படி நம்மளை பயமுறுத்துகிற மாதிரியே பேசி நம்மளை எதையுமே ஆரம்பிக்க விடாமல் அப்படியே உட்கார வச்சுருவாங்க. இப்படி பேசிவிட்டு அடுத்து அவங்க வேலையை பார்க்க ஜாலியாக போயிடுவாங்க. அவங்க லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகணும்னு அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. நம்மளை முன்னேற விடவே மாட்டாங்க. அதனால் யாரோட பேச்சையும் கேட்காம தேவன்கிட்ட மட்டுமே நம்மளோட திட்டத்தை சொல்லி ஆலோசனை கேட்கும்போது கண்டிப்பாக தேவன் சரியான வழியை காட்டி நம்மளோட கைகள் செய்யும் வேலையை ஆசீர்வதிக்கவும் செய்வார், துணையாகவும் இருப்பார். ஆமேன்.